ரூ. 2500 உரிமைத் தொகை எப்போது கிடைக்கும்? நிதியமைச்சர் மரிய வில்சன் கொடுத்த அப்டேட். மாதந்தோறும் மகளிருக்கு 1000 அப்படின்னு போன ஆட்சி காலத்துல உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தாவேகா தன்னோட தேர்தல் அறிக்கையில உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தது. இந்த அறிவிப்பு எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில் கொடுத்திருக்காரு. உழைக்கும் மக்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படணும் அப்படின்னு போன 2021வது வருஷ சட்டமன்ற தேர்தல்ல பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வச்சாங்க. அதைத் தொடர்ந்து திமுக ஆட்சி அமைச்ச பின்னாடி மாசம் ரூ. 1000 அப்படின்னு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. அதுலயும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. முதல்ல எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை அப்படின்னு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கையில 2026 சட்டமன்ற தேர்தலப்போ மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தாவேகா வாக்குறுதி கொடுத்திருந்தது. தேர்தல்ல வெற்றி பெற்றதை தொடர்ந்து எப்போ மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இதுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் விளக்கம் கொடுத்திருக்காரு. திமுக ஆட்சியில ரூ. 1000 உரிமை தொகைய வட மாநிலத்தவருக்கும் கொடுத்திருக்காங்க. திமுக ஆட்சியில நிதி மேலாண்மை பத்தி வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருது. 2 வாரத்துல வெள்ளை அறிக்கை ரெடி ஆயிடும். மதுரை மாநகராட்சி ஊழல் பத்தி ஆதாரங்கள் தயாரிக்கப்பட்டு வருது. கடந்த ஆட்சியில விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்துல ஆர்பிஐ கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்ல. ஆனா இந்த தடவை விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. அதுபடி தாவேகா ஆட்சியில ஆர்பிஐ அறிவுறுத்தலின்படி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இருந்தாலும் விவசாய கடன்களை வரம்புகள் எதுவும் இல்லாம முழுமையா தள்ளுபடி செய்ய பரிசீலனை செய்யப்பட்டு வருது. மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்துல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஜூன் மாசமாவது உரிமை தொகை உயர்த்தி கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.